ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்கில் ஹையஸ்ட் ஓஏ எதுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்தியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸில் ஹையஸ்ட் புட் கால் ரேஷியோ உள்ளே வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் ஓஏயில் வந்து 12% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. இதில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பாருங்கள் 6380 கான்ட்ராக்டும், கால் சைடு பாருங்கள் 19415 கான்ட்ராக்டும் கால் சைடு இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் புட் சைடு பாருங்கள் வெறும் 2148 கான்ட்ராக்ட் தான். இதோட புட் கால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. கால் சைடு ரவுண்டாக பார்க்கும்போது 20,000 கான்ட்ராக்டும், புட் சைடு ரவுண்டாக பார்க்கும்போது வெறும் 2000 கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருந்திருக்கு. இதை நம்ம கிராஃபில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இதோட கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃப் வந்து ஃபுல் வியூ பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்ஃபோசிஸ் ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து டவுன் சைடு தான் போச்சு. 11:45 12க்கு வந்து ஒரு புல் பேக் ஆரம்பிச்சது. ஃபைனலாக முடியும் போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் சைடு வந்துட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 1493.20 காசுக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இந்த ஓஏ தான். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு அதிகமான ரேட் இருந்ததுனால தொடர்ந்து ஒன் சைடு ரேலியாக நமக்கு செல் ட்ரெண்டில் போயிருக்கு. மறுபடியும் இதை நம்ம புட் கால் ரேஷியோவில் கூட ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஆப்ஷன் சைன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன் சைனில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கால் சைடு அதிகமான ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் சைடு ரொம்ப கம்மியான ஓஏ தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியும். இது நம்ம ட்ரெண்டிங் ஓஏயில் அந்த கிராஃபில் ஒரு டைம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்டிங் ஓஏயில் கால் சைடு தான் தொடர்ந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. பாருங்கள், கால் சைடு தொடர்ந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. புட் சைடு வந்து நெகட்டிவில் போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு லைன் ஒன்று தெரியும். இதுதான் வந்து ஜீரோ லைன். இந்த ஜீரோவுக்கு கீழே போயிடுச்சு புட் சைடு. ஆனால் கால் சைடு பாருங்கள் தொடர்ந்து நல்லா ஒன் சைடியாக ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம ட்ரெண்டிங் ஓஏயில் டேட்டாவாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த டேட்டாவிலையும் பாருங்கள் என்ன சொல்லுதுனாக்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் கொடுத்துருக்கு. அதாவது புட் கால் ரேஷியோ அடிப்படையில் 9:33 வரைக்கும் கூட அப் சைடு டவுன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நமக்கு டேட்டா கொடுத்துருக்கு. இது வரைக்கும் 9:33 வரைக்கும் இதோட டேட்டா அப் சைடு டவுன் சைடுன்னு சொல்லி மாறி மாறி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா 9:36க்கு மேலே பாருங்கள் தொடர்ந்து ஒன் சைடு ரேலி செல் ட்ரெண்ட் தான் நமக்கு இந்த டேட்டா சொல்லுது. பாருங்கள், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்குமே இதோட ட்ரெண்டு நெகட்டிவ் அப்படின்னு இந்த டேட்டா மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதோட புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு அதிகமான ஓஏ இருக்குது, புட் சைடு கம்மியான ஓஏ தான் இருக்குது. இதை சேஞ்ச் இன் ஓஏ அப்படின்னு சொல்லி நான் மாற்றும் போது பாருங்கள், கால் சைடு ஹையஸ்ட் ஐ ஓஏ இருக்குது, புட் சைடு வெறும் குறைஞ்சபட்சம் ஓஏ மட்டும்தான் இருக்குது. கால் சைடு பாருங்கள் 75.82 லேக்ஸும், புட் சைடு பாருங்கள் வெறும் 5.23 லேக்ஸ் மட்டும்தான் புட் சைடு இருக்குது. இதில் குறிப்பாக ஹையஸ்ட் ஓஏ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1560 கால் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓஏ நேற்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சேம் இதே கண்டென்ட் தான் நமக்கு இந்த இடத்துல காட்டிடும். இங்கே பாருங்கள், 1560 கால் ஆப்ஷனில் 13,470 கான்ட்ராக்ட் ஹையஸ்ட் ஓஏ இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த இடத்துல காட்டிடும். அதாவது ஒரு ட்ரேடருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாரி என்னென்ன டேட்டாலாம் வேணுமோ எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த இடத்துல பார்த்து என்ட்ரி போட்டுக்கிட்டால் போதுமானது. இந்த எக்ஸல் சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பருக்கு இது மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் செட் பண்ணி கொடுத்து இது எப்படி யூஸ் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். டேட்டா அடிப்படையில் எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.